பாஜகவை விட்டு விலக போகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிற கேள்வி பல நாளா சுத்திக்கிட்டே இருக்கு. சோ 80 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு அண்ணாமலை. பாஜக விட்டு விலக போறாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, கூட்டணியில இருந்து வெளியே போறவங்க எல்லாம் சேர்த்து கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற பல கேள்விகள் பல நாட்களா சுத்திக்கிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தமிழ்நாடு பாஜகவிலிருந்து விலக போகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற செய்தி ரொம்ப நாளா சுத்திக்கிட்டே இருக்கு. சோ அவருக்கு பாஜக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அதனால அவர் விலகி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அண்ணாமலையின் அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF ஒரு டாக்குமெண்ட் சுத்திட்டு இருக்கு. ஒரு ஃபார்ம் ரீதியா யாரெல்லாம் அதுல சேரணுமோ சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில வாரங்களாவே இந்த விஷயம் வைரலா இருந்துச்சு. சோ இது மூலமா அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. சமீபத்துல பாத்தீங்கன்னா சில தொலைக்காட்சி சேனல்லுமே அதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அவர் ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அண்ணாமலை அவர்கள் 80 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு, அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல பேர் வீடியோவும் ட்விட்டர்லயும் எழுதிட்டே இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா கடந்த வாரங்கள ரொம்ப பேசப்பட்டுச்சு. குறிப்பா மாரிதாஸ் அவர்கள், கிஷோர் கே சுவாமி, கல்யாணராமன் போன்றவர்கள் தொடர்ந்து அட்டாக் மோட்ல வீடியோ மேல வீடியோ ட்வீட்டாவும் போட்டுட்டே இருந்தாங்க. இதுதான் அவங்க வாங்கின டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்போதுமே அமைதியா போகக்கூடிய அண்ணாமலை இந்த வாட்டி இறங்கி கவுண்டர் பண்ணியிருக்காரு. ஒரு அறிக்கையானது அவர் பக்கத்துல இருந்து கொடுத்திருந்தாங்க. 2 பக்க அறிக்கை அது. அதாவது தான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சில வருடங்களாவே தனக்கு இந்த பிளான் இருந்ததாகவும், தான் பேர்லயும் தான் மனைவி பேர்லயும் தான் குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுதான் என்னோட ஆர்வம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. குறிப்பா காட்டமாவே இந்த ஆப்போசிட் கேங்குக்கு கவுண்டர் பண்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருந்த போது அவர் மேல எவ்வளவோ அலிகேஷன்ஸ் வந்த போதும் அவர் அமைதியா தான் போயிருக்காரு. குறிப்பா இந்த வாட்டி அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அறிக்கை அவர் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பெருசா அவரை வசைப்பாடினவங்களுக்கு பெருசா அவர் கவுண்டர்லாம் கொடுத்ததில்ல. அவருடைய வாரமோ இல்லாட்டா அவருடைய விசுவாசிகளோ அவரோட ரசிகர்களோ தான் தொடர்ந்து கவுண்டர் கொடுப்பாங்க. இந்த வாட்டி சிறிதும் எதிர்பார்க்காத வரையில அண்ணாமலையே ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. சோ இந்த அறிக்கையின் மூலம் அண்ணாமலை அவர்கள் தன்னை வசைப்பாடினவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து அவர் இல்லீகலா இந்த பணத்தை வச்சு அவர் சொத்து வாங்கினதா நிறைய பேர் சொல்றாங்க. சோ இது ஒரு படி மேல போய் நீங்க சவுக்கு சங்கரா இருக்கட்டும் அல்லது அதிமுகக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சோ இது பாஜகக்குள்ள மட்டும் இல்லாம அதிமுகவுமே அண்ணாமலையை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நிலையா தான் பார்க்கப்படுது. தொடர்ந்து அதிமுக சப்போர்ட்டர்ஸ் அவர் 80 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினதுக்கான ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. சோ இது ஏன் நடக்குது? ஏன்னா குறிப்பா எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை அப்படி இருந்த விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியும். பட் ஆனா ஒரு மேடையில திருநெல்வேலியில அவரே சொல்லியிருக்காரு, எடப்பாடி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டா வருவாரு, நம்ம எல்லாம் அதுக்கு பாடுபடணும்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் இன்டர்னலா நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்ந்து அண்ணாமலை அட்டாக் செய்யப்படுகிறார். உண்மையிலேயே 80 கோடி ரூபாய்க்கு அண்ணாமலை வாங்கினாரா? சோ இதை பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை எடுத்து ஒண்ணுனா இது பண்றாங்க. இவருக்காகவே திமுக பிரிட்ஜ் போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் உடைச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா அதிமுக பீரியட்லயே போடப்பட்டிருந்தது. அந்த ஊர்ல எப்படி 80 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்கறாங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரங்கராஜ நரசிம்மன் போன்றவர்கள், வரதராஜன் போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, உங்களுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட்டும் 6 வருஷத்துக்குள்ளாரியே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு நீங்க அந்த இடத்த வாங்குறதுக்கு? சோ லோன் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா எந்த பேசிஸ்ல அப்ளை பண்றீங்க? ஒரு படி மேல போய் அவங்க மனைவியோடைய அந்த பினான்சியல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. இவ்வளவுதான் இவங்களோட பினான்சியல் கெப்பாசிட்டி, இவங்களால எப்படி இவ்வளவு நிலம் வாங்க முடியுது? சோ இதுக்கான சோர்சஸ் எங்க இருந்து வருது? நீங்க லோனே அப்ளை பண்றீங்க அப்படின்னா கூட அதோடைய அதிகபட்ச அமௌண்ட்டே இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே பாத்தீங்கன்னா அண்ணாமலையோடைய வாரியர்ஸ் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்தோடைய மதிப்பு இவ்வளவுதான், இந்த கிராமத்துல இவ்வளவா விலை போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க தரப்பு சொல்றாங்க. சோ இப்படியே அண்ணாமலை நிலம் வாங்கின விவகாரத்தை வச்சு பெரிய சச்சரவுகள் எழுந்துட்டே இருக்கு, பெரிய சண்டைகள் நடந்துட்டே இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. நீ ஒரு படத்துல சொல்லுவாங்களா, அவன் முள்ளவாரி அவன் முடிச்சு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கவுண்டர் பண்ணி ஒரு படத்துல பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் சிச்சுவேஷன் போயிட்டே இருக்கு. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. இவங்களை அவங்க எக்ஸ்போஸ் பண்றதும் அவங்கள இவங்க எக்ஸ்போஸ் பண்றதும் நீங்க நயினார் கேங்க, நாங்க அண்ணாமலை கேங்க அப்படின்ற கிட்டத்தட்ட
சண்டையே வந்து போயிட்டே இருக்கு. சோ இதுக்கு நயினார் அவர்கள் தரப்புல இருந்து ஏதாச்சும் சொன்னாரா கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஆனா தொடர்ந்து வந்து அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்றோன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க அப்படிங்கறத ஒரு புலனாய்வு புலிகளா மாறி எல்லாருமே வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கறன்ற பேர்ல நிறைய பேர் வந்து அவர் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு 80 கோடி ரூபாய் சொத்து வந்துச்சா, டாக்ஸ் எப்படி கட்டுறாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு பூர்வீக சொத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கறன்ற பேர்ல இன்னுமே வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சலசலப்புகளை ஏற்படுத்திட்டே தான் இருக்காங்க. சரி, அண்ணாமலை சொத்து வாங்கினதை பத்தி அவங்க கேள்வி எழுப்பினதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய கல்யாணராமனா இருக்கட்டும், அல்லது மாரிதாஸா இருக்கட்டும், அல்லது சவுக்கு சங்கரா இருக்கட்டும், யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து ஃபண்ட் வருது, நீங்க எல்லாம் எப்படி நடத்துறீங்க, நீங்க எப்படி வீடு வாங்குறீங்க, நீங்க எப்படி வந்து உங்க பொழப்ப ஓட்டுறீங்க, உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கு எங்க பணம் வருது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்போ இவங்க கிட்ட வந்து பல கேள்விகள் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சோ இங்க ஒரு அட்டாக் மோட்ல தான் வந்து பாஜகக்குள்ள நிறைய நிகழ்வுகளானது நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் மற்றும் வந்து பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோருமே அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இங்க அண்ணாமலை அவர்களை எது சொன்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு அட்டாக் மோட் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? சோ இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கணுமா? உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு பணம் வச்சிருக்காரா, இவ்வளவு வாங்கினாரா? சோ ட்விட்டர்ல எழுதுறதும் யூடியூப்ல வீடியோ போடுறதும் தான் இதுக்கான தீர்வா, அல்லது வேற ஏதேனும் இதுக்கு தீர்வு இருக்கா, இல்ல இது இன்டர்னலா பேசி முடிக்க முடியுமா? இதுல வந்து ஐடி விங் பாஜக என்ன மாதிரியான விஷயங்களை கையாளுறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சில சண்டைகள் எல்லாம் வரும் பொழுது வந்து பாஜக ஐடி விங்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், துணைத் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க. இதுல பாதி பேர் வந்து நிர்வாகிகள், பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா வெல்விஷர்ஸ். ஸோ சில பேர் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இது சில மாசங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில ஐடிஸ் எல்லாம் எடுத்து ட்விட்டர்ல இவங்கெல்லாம் வந்து நயினாருக்கு எதிராக எழுதுறாங்க, பாஜகவுக்கு எதிராக எழுதுறாங்க, மூத்த தலைவர்களுக்கு எதிராக எழுதுறாங்க, இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் அது படிப்படியா குறைஞ்சு இப்போ ஓரளவுக்கு நயினார் அவர்கள் வந்து அவருடைய பூத் லெவல் ஒர்க்கிங்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ற விஷயங்களும் ஒரு பக்கம் நடக்குது. சைலண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதிக்கான வேலைகள் பண்றாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில நடந்த இந்த யாத்திரை இருக்கு இல்லையா, சுற்றுப்பயணம், அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்சியினரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு பக்கம் வந்து 2026 தேர்தல் களத்துக்காக வந்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வந்து பயணமானது மேற்கொள்ளுது. பல கூட்டணி தலைவர்கள் என்டிஏ விட்டு வெளியேறோம் அப்படின்ற மாதிரியான அறிக்கைகளும் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பலகீனமாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய இருக்கு. அதோட சேர்ந்து பாஜகவோட உட்கட்சி சண்டை, அதிமுகவோட உட்கட்சி சண்டை. ஸோ இந்த ரெண்டு பக்கத்துலயுமே அண்ணாமலை அவர்களுடைய பேரை வந்து பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணப்படுது. அண்ணாமலை தான் வந்து இந்த கூட்டணி பிரச்சனைக்கு, உட்கட்சி பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்காரா? இன்னைக்கு அவருமே அவருடைய அந்த டாலரன்ஸ் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாரு, அவரால் இதுக்கு மேல டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட அறிக்கையும் நமக்கு சொல்லுது. என்னோட பர்சனல் லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ எனக்காக நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே புதுசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்பவுமே வந்து புயல் மாதிரி இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. ஸோ இப்போ இந்த அறிக்கை மூலமா வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் எனக்கான விஷயங்களை செய்ய வரேன் அப்படிங்கிறது. பட் இருந்தாலுமே இன்னும் அட்டாக் மோட் வந்து நிற்கவே கிடையாது. அவர் அட்டாக் பண்ற ஐடிஸ் எல்லாம் நீங்க தேடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அது பாதி அதிமுக சார்புடைய ஐடியா இருக்கு, மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னலாவே அவர்கள் மேல வந்து அண்ணாமலை இருக்கும் பொழுது சில பேரை கட்சியை விட்டு நீக்கி இருப்பாங்க, இல்ல சில பேரோட சண்டைகள் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு இல்ல 2026 தேர்தல் களத்துக்கு இந்த சண்டையெல்லாம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? அப்படி இல்லை அரசியல்ல இருந்தே அண்ணாமலையை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இவங்க எல்லாம் செயல்படுறாங்களா? இன்னைக்கு தேதிக்கு அவர் எந்த பொறுப்புலையும் பெருசா இல்லை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல அட்டாக் அப்படிங்கிறது வந்து செய்யப்படுது. இன்னும் தேசிய பொறுப்புகளும் இன்னும் அறிவிக்கல. ஒருவேளை அவர் தேசிய பொறுப்புகள் அவருக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான அட்டாக்லாம் தொடர்ந்து செய்யப்படுதா, இல்ல இவங்க சொல்றதுல ஏதேனும் உண்மை இருக்கா? இப்படிதான் சொத்து வாங்கினாரா அண்ணாமலை அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. ஆனா எதை எப்படியோ இந்த சண்டை ஓஞ்சப்பாடு இல்லை. உங்களுக்கு இதை பத்தி எதுவும் கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.